Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு jar cake ரெசிபி தான் பார்க்க போறோம். chocolate truffle jar cake. இந்த ரெசிபி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து dry ingredients எல்லாம் அரிச்சு எடுத்துறலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் டார்க் கோகோ பவுடர் எடுத்துர்க்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர்ல ஈக்குவலா mix ஆனதா கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் ingredients என்னன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுல்ல 2 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இத நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாக்லேட் மிக்ஸ் இருந்தா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் இங்க சாக்லேட் மிக்ஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்கல. வெனிலா எசன்ஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இப்போ இத நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். நீங்க எடுத்துக்க பவுலும் விஸ்கும் ட்ரையா இருக்கான்னு பாத்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்ததுனா முட்டை வந்து சரியா பீட் ஆகாது. இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை வந்து நல்லா பீட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல மைதா எடுத்து அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். கேக் வந்து ஹார்ட் ஆகுது அப்படினு சொல்லிருந்தீங்க. நீங்க சேர்த்த சர்க்கரை வந்து சரியா பீட் ஆகலனா கூட கேக் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஓவர் மிக்ஸும் பண்ண கூடாது. பண்ணீங்கனா கேக் வந்து அப்படியே தாழ்ந்து போய்டும், ஃப்ளாட் ஆயிடும். இப்போ முட்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைம்ல நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் பீட்டரை வந்து லோ ஸ்பீட்ல மாத்தி mix பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் நான் பீட்டரை ஆஃப் பண்ணிட்டு dry ingredients எல்லாம் சேர்த்துக்க போறேன். இடையில வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு லைட்டா சூடா இருக்க பால் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா dry ingredientsயும் சேர்த்துக்கலாம். பொறுமையா mix பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் mix பண்ணீங்கனா முட்டை வந்து நல்லா பொங்கி வந்திருக்குல, அது அப்படியே தாழ்ந்து போய்டும். கேக் வந்து அப்புறம் ஹைட்டும் கிடைக்காது. கேக் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால பொறுமையா mix பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளவுதான், நம்மளோட பேட்டர் வந்து mix பண்ணியாச்சு. இத வந்து மோல்டுல ஊத்திக்க போறோம். நான் இங்க 6 இன்ச் கேக் pan எடுத்துர்க்கேன். அதுல வந்து பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணிருக்கேன். அதுல இந்த பேட்டரை ஊத்தி நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போறோம். நான் இங்க பாத்திரத்துல பேக் பண்ணி எடுக்க போறேன். பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிருக்கேன். ஒரு 30ல இருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்க போறேன். கேக் பேக் ஆயிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து டார்க் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி எடுத்துறலாம். 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்ல 1/2 கப் அளவுக்கு சூடா இருக்க whipping cream சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறேன். இந்த டார்க் சாக்லேட் கனாஷை வந்து நம்ம whipping creamலயும் கேக்கோட லேயர்லயும் சேர்க்க போறோம். அவ்வளவுதான், நம்மளோட சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம்.
கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம எக்கு வந்து எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கேக்குக்கு மேலே வந்து ஆயில் ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எதனாலனா நீங்கள் ஆயில் சரியாக பீட் பண்ணலனாலும் அப்படி இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் விட அதிகமாக நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது கேக்குக்கு மேலே வந்து ஒட்டுறக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல ஸ்பாஞ்சியான சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். ஜார் கேக் பண்ணுறோம்ல, அதனால நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும். இதோட மூடியை வச்சு நான் கேக்கை வந்து கரெக்டாக இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இங்கே 3 ஜார் கேக் பண்ண போகிறேன். அதுக்காக ஒவ்வொரு லேயரையும் 3 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா லேயர்ஸும் கட் பண்ணதுக்கப்புறம் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு நான் க்ரீம் வச்சு கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த டார்க் சாக்லேட் கனாஷை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்பும் சேர்த்துக்கிறேன். அடுத்த லேயர் கேக்கை வைக்கிறேன். அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ளே வந்து ஃபில்லிங்காக டார்க் சாக்லேட் கனாஷும் சாக்கோ சிப்பும் சேர்த்துக்கலாம். இதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணி இந்த கேக்கை ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறோம். விப்பிங் க்ரீம் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் விப்பிங் க்ரீமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து கனாஷ் கொடுக்குறேன். அதுக்கு மேலே வந்து நான் சாக்கோ சிப் போட்டுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு ஜார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் 2 ஜார் வந்து நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் கேக்கெல்லாம் சேல் பண்ணும்போது இந்த மாதிரி ஜார் கேக்ஸ் எல்லாம் சாம்பிளுக்கு வந்து சேல் பண்ணுங்கள். அப்போ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேக்கோட டேஸ்ட்டு பிடிச்சி போய் கஸ்டமர்ஸ் வந்து வேறு கேக்ஸ் கூட உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட செகண்ட் ஜாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் ஜார் கேக்கும் பண்ணிடலாம். இதே மாதிரி என்னென்ன ஃப்ளேவர்ஸில் ஜார் கேக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணோம்ல, அது போக மீதி வந்து கேக்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம கேக் சிக்கல்ஸ், கேக் பாப்ஸ் எல்லாமே பண்ணலாம். அடுத்தடுத்து நான் அந்த ரெசிபிஸ் எல்லாமே போடுறேன். அவ்வளோதான், நம்மளோட தேர்ட் ஜார் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. 3 ஜார் கேக்குமே ரெடி பண்ணியாச்சு. ஜார் கேக்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கட்டிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் ட்ரஃபிள் ஜார் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஜாரை வந்து நான் ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ணி ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு ஜாரோட ரேட் வந்து 160 rupees. பார்க்குறக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.